ஆவாஹயாமி. என் பூஜைக்கு இணங்கி வந்து நான் கேட்கிற வரத்தை எனக்கு அள்ளிக் கொடு. அதுக்கேத்த வழிய என்னோட காதுல சொல்லு. ஒரு வார்த்தை பெசகாம நான் செயல்படுத்துவேன். நான் சொன்னது கேக்குதா? சொல்லு சொல்லு. உன்னுடைய கடினமான பூஜையை பாராட்டுறேன் மாந்திரிகா. இப்போ நீ என்னோட பிடியில இருக்கிறவன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. மரணம் இல்லாத வாழ்க்கை, நிரந்தர இளமை, அமரனாய் இருந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆகணும். மானிடர்கள் எல்லாரையும் என்னோட அடிமைகளா வச்சுக்கணும். இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்யணும். அதுக்காக நீ உன்னோட உயிர் ஜோதியை எடுத்து பத்திரப்படுத்தணும். உயிர் ஜோதிய பத்திரப்படுத்தணுமா? எங்க? எப்படி? எங்க வச்சா எந்த நேரத்துல பூலோக மானிடத்துல உயிர் துடிக்குமோ அவனோட வாழ்க்கை மேல ஆசை தீராம எங்கேயும் போக முடியாத ஆவிகள் உடலை பிரியுதோ அந்த நொடி உன்னுடைய தீராத ஆசைக்கு அடிக்கல் நட்டு அந்த பஞ்ச ஆவிகளையும் உன்னுடைய கைப்பிடியில வச்சுட்டு உன்னுடைய உயிர் ஜோதிக்கு எந்த நேரமும் காவலா இருக்கவே. அந்த இடம் எங்க இருக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இருந்து தெற்கு திசையில எந்த தயக்கமும் இல்லாமல் போனா அந்த இடத்துக்கு நீ நெருங்க நெருங்க உனக்குள்ள உணர்வுகள் தெரியும். உணர்வுகளா? என்ன அது? அந்த இடத்துக்கு நீ நெருங்க நெருங்க உன்னுடைய காலடி தூசு ஒரு சுழல் காற்றா சிறிதளவு மாறும். உன்னுடைய இடது தோல் துடிக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய கண் இமைகள் கனமாக ஆரம்பிக்கும். ஆகாயத்துல காக்காக்கள் பறக்க ஆரம்பிக்கும். காக்காவுடைய சத்தம் எந்த திசையில போகுதோ அந்த திசைக்கு போ. அதோட புலம்பல் சத்தம் எது வரைக்கும் கேக்குதோ அது வரைக்கும் போ. அந்த இடத்துக்கு நீ போனதுமே உன்னுடைய முகம் அளவில்லாத ஒளியால் பிரகாசிக்கும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எத்தனை தடவை பண்ணாலும் லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு தடவை லைன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏண்டா என்னாச்சு? தனியா பேசிட்டு இருக்க? ரொம்ப நேரமா எங்க அப்பாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. திரும்ப ட்ரை பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னதான் திரும்பினாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. டேய் முட்டாளே, திரும்பி முயற்சி பண்ணுனா நீ திரும்பி முயற்சி பண்றது கிடையாதுடா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு முயற்சி பண்ணுன்னு அர்த்தம். ஓஹோ, என்னாச்சு சூர்யா? பெருசா ஒன்னும் ஆகல. நம்ம பையனோட திறமை எப்படி இருக்குன்னு வச்சு செக் பண்ணிட்டு இருக்கேன். சரி போலாம். டேய், நம்ம போகும்போது அந்த பாபாவை வேண்டிக்கிட்டோம்னா நல்லபடியா அந்த இடத்துக்கு போய் சேருவோம்டா. டேய், பாபாவை வேண்டிக்கிட்டாதான் நம்ம கோவா போவோமா? பாபாவை வேண்டிக்கலன்னா நம்ம என்ன மைசூருக்கா போவோம்? போற வழி டிரைவருக்கு தான் தெரியணுமே தவிர அந்த கடவுளுக்கு இல்லடா. போக போற தூரம் கிலோமீட்டர்ல தான் இருக்குமே தவிர பக்தியால இல்ல. நீ ஸ்டார்ட் பண்றா சூர்யா, போலாம். ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ். गाइस, நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன். நான் தான் பின்னாடி உட்காருவேன். அப்படிலாம் முடியாது. உட்காருங்க. ஓகே, போலாம். டேய், சாங்ஸ் போடுறா. மச்சி நல்ல ஒரு குத்துப்பட்டா போடுறா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? பாத்ரூம் போயிட்டு வரேன்டா. என்னடா உனக்கு என்ன 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்குமா என்ன? அடக்க முடியாதுடா, போயிட்டு வந்துடுறேன். டேய், சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வந்துடல. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்டா, வெயிட் பண்ணுங்க. எப்படி சார்? டேய், எப்படி சார்ரா? ஐயோ, எம்டி எங்க வந்து தூங்குறாரு? எங்க எம்டி யாரோ கொலை பண்ணிட்டாங்க. எப்படி சார்? டேய் மச்சான், நம்ம எம்டி சார் யாரோ கொலை பண்ணிட்டாங்கடா. சூர்யா, டேய் சூர்யா, டேய் சூர்யா,
டேய் எங்கடா போனீங்க சூர்யா டேய் சூர்யா டேய் வாங்கடா இங்க வந்து பாருங்கடா எம்பி சார வந்து பாருங்கடா எப்படி படுத்து கிடக்குறாரு வாங்கடா டேய் அவர் சாவச்சிட்டாங்கடா வாங்கடா ஆமாடா அங்க பார்த்தா எம்பி சார்ரா எங்கடா? ஆமா ஆமா டேய் ரத்தம் குத்துடா வாடா பயமா இருக்கா டேய் வந்து பாருடா சீக்கிரம் வாங்கடா அங்க பாருங்கடா எங்கடா? டேய் ஏய், இங்க என்னடா தான் அவரை சொல்ற? பார்த்தா இங்க தான் படுத்து கிடக்குறாரு என்ன சொல்ற? டேய், நீ நான் பாருங்க. சத்தியமா சொல்றேன் அவர் இங்க தான் இருந்தாரு இவங்க நேரம் இங்க பார்த்தேன்டா பயமா இருக்குடா ஏய் அங்க யாரா ஏய், இருக்கா? இல்லையே, டேய், பாருடா. கண்ணு முன்னாடி செத்து கிடந்தாரு சொல்றேன்டா வெறும் பாருடா இருக்கு அத பாருங்கற. டேய் பார்த்தேன்டா இவன் வேற டேய், என்னடா மூட spoil ஆச்சு பண்ணுது. உனக்கு? ஏன்டா அப்படி பயந்து சாவற அவருக்கு ஏய், phone பண்ணா? நீ போன பண்றா. நீ இரு நீ ஃபோன் பண்றா. ஸ்ரீஹர்ஷா ஹலோ சார். ட்ரிப்புக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம் சார். அங்கே ரீச் ஆகிட்டு ஒரு கால் பண்ணுங்க. ஹாப்பி அண்ட் சேஃப் ஜர்னி. தேங்க்யூ சார். ஓகே தென் பாய். ஓகே சார், பாய் சார். அவரை பேசுறாரு இப்போ அவ்வளோ நேரம் இவர்கிட்ட தானே பேசினேன், வேற என்ன பண்ணேன்? இங்க என்னடா பார்த்த? இப்போதானே நான் எம்டி கிட்ட பேசினேன். டேய் சந்தோஷ் அங்க எதுவும் இல்லடா. ஏய், வாடா போலாம். போடா டேய். சும்மா இரு, சொல்லிட்டு இருப்பா, வா. வாடா சீக்கிரம் வாங்கடா. வாங்குறல நீ அப்புறம் அடிச்சுக்கோ. வா 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 ஏய் நில்லுங்க 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 ஏய் நில்லுங்க 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 சொன்னா கேளுங்க நில்லுங்க ஏய், நில்லுங்க நில்லுங்க வாங்க வாங்க ஏய் வா வா யா வா அங்க வா அங்க வாங்க ஏய், என்னடா ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் Start ஆகலையா ஆகல. இந்த டைம்ல என்னடா ப்ராப்ளம்? அவன் ஏதோ சொல்ல வர ட்ரை பண்றான்டா. உங்களுக்கு புரியுதா? டேய் எல்லாமே நல்லா தாண்டா இருக்கு மச்சான் போய் பாருடா. ரேடியேட்டர்ல தண்ணி கரெக்டா இருக்கு ஒயரிங் கரெக்டா இருக்கு என்னடா எல்லாம் நல்லா இருக்குன்ற அப்புறம் ஏன் ஸ்டார்ட் ஆகல? அதான் எனக்கும் புரியலடா இருட்டாயிட்டே இருக்கு இந்த நேரத்துல தானே இப்படி ஆகணும் ச்சே. சரி இப்போ நம்ம என்ன பண்றது? டேய் அங்க ஏதோ மாளிகை மாதிரி தெரியுதுல்ல? நாம இந்த நேரத்துல இங்க இருந்து கிளம்பி ரிஸ்க் எடுக்கிறது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. பொண்ணுங்களும் நம்ம கூட வந்திருக்காங்கல்ல, உன் இஷ்டம் நம்ம வேணா அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேடா நல்ல ஐடியா தான் போலாம் வாங்க பிரியா இறங்குங்க, எல்லாரும் அங்க போலாம். வாங்க அங்க என்ன இருக்கோ போய் பார்க்கலாம். டேய் இது ஏதோ பேய் மாளிகை மாதிரி இருக்குடா ஆ? பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல வாங்க போலாம். உள்ள வரீங்க? யார் நீங்களாம்? ஆக்சுவலி நாங்க சென்னையில இருந்து வரோம். நாங்க வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் மட்டும் இங்க ஸ்டே பண்ணலாமா? உள்ளதான் ரிசப்ஷன் இருக்கு, உள்ள போய் கேளுங்க. சரி ஓகே ஓகே. உள்ளே போ. டேய் இந்த மாளிகையை பார்த்தாலே பயமா இருக்கேடா ஒருவேளை உள்ள ஏதாவது பேய் இருக்குமோ? இந்த காட்டுல இந்த மாளிகை எப்படி வந்துச்சு? ஐயோ என்ன இப்படி இருக்கு? இத பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டேய் ஃபிகர் சூப்பரா இருக்கு வீடு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா ஃபிகர் ஃபிட்டா இருக்குடா டேய் சும்மா இருக்க முடியாதா?